இன்னைக்கு எல்லா ஃபீல்ட்லயும் வந்து பண்ணா காம்படிஷன், காம்படிஷன், காம்படிஷன் இல்லையா? அந்த காம்படிஷன பீட் பண்றதுக்கு உங்களோட வேல்யூ ஆஃபரை வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் இந்த லெசன்ல நம்ம பார்ப்போம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு நெறைய பேர் வந்து பண்ணா ஆன்லைன் அப்படிங்கிற இஷ்யூ உள்ள வரப்போ காம்படிஷன் இருக்கு. அந்த காம்படிஷன பீட் பண்றதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு. ஸோ உங்களோட ஆஃபர் எந்த அளவுக்கு வேல்யூ அந்த யூனிக்னெஸ் எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயம் நெறைய பேருக்கு தெரியல. அந்த யூனிக்னெஸ் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்னலாம் வந்து பண்ணா உங்களோட ப்ராடக்ட் அண்ட் சர்விஸ ஆட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் நெறைய பேருக்கு தெரியல. ஸோ அந்த வேல்யூ எப்படி ஆட் பண்ணணும்? ரொம்ப சிம்பிள். அதுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் 6 செக்மென்ட் இருக்கு. அந்த 6 செக்மென்ட்ட நீங்க வந்து ஒன் பை ஒன்னா நீங்க ஃபாலோ பண்ணணும். ஓகே. ஸோ என் பேர் வந்து முகமது சஃபி, ஆன்லைன் ஸ்கேல் அப் கோச். நீங்க ஆன்லைன்ல கோர்ஸ் கிரியேட் பண்ணி இன்கம் எடுக்கணும்னு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, இந்த சேனல் உங்களுக்காக தான். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நவ் ஃபர்ஸ்ட் விஷயம் இப்போ ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பண்ணா எக்ஸ்பெர்டீஸ். நீங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா? உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும், ஸ்கில்ஸா இருக்கட்டும், நாலேட்ஜா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமும் ஒரு ப்ராடக்ட்டோ இல்ல சர்விஸோ நீங்க கிரியேட் பண்றப்போ, எக்ஸ்பெர்டீஸ் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த எக்ஸ்பெர்டீஸ் அப்படிங்கிற விஷயம் ஃபர்ஸ்ட்டு நீங்க புரிஞ்சுக்கணும். உங்ககிட்ட இல்லாதது மத்த காம்படிஷன்ல என்ன இருக்கு? அத ஃபர்ஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க காம்படிஷன் வந்து உங்களோட ஒரு படி லெவல் எக்ஸ்ட்ராவா அவங்க ப்ராடக்ட்டோ, இல்ல சர்விஸோ, இல்ல பிரைஸிங்கோ குடுக்குறாங்க அப்படின்னா, அங்க என்ன இருக்கு? ஸோ உங்ககிட்ட என்ன இல்ல? ஸோ அத 2மே டிஃபரன்ஷியேட் பண்ணி நீங்க காமிக்கணும். ஸோ எக்ஸ்பெர்டீஸ் அப்படின்ட்டு வரப்போ ஸ்பெஷலைஸ்டு நாலேட்ஜ். ஸோ எந்த அளவுக்கு நீங்க டீப்பா நேரோ டவுன் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு வந்து பண்ணா உங்களோட வேல்யூ அப்படிங்கிற விஷயம் ஹியூஜா போகும். ஸோ ஸ்பெஷலைஸ்டு நாலேட்ஜ் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜெனரல் டாக்டர் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, வெறும் ஜெனரல் டாக்டர். அவர் எல்லாமே வந்து பார்ப்பாரு. பட் அவரோட கன்சல்டிங் ஃபீஸ் வந்து பண்ணா ₹200 ₹100 இல்ல ₹500 தான் இருக்கும். பட் அதுவே வந்து பண்ணா ஹார்ட் சர்ஜரி, ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்ன்னு சொல்றோம் இல்லையா? ஸோ இந்த ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் அந்த அளவுக்கு சார்ஜ் பண்றாங்க? பிகாஸ் அவர் வந்து அந்த பர்ட்டிகுலர் நீஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ்ட். ஸோ அந்த எக்ஸ்பெர்டீஸ் அப்படிங்கிற விஷயம் பண்ணா ஸ்பெஷலைஸ்டு நாலேட்ஜ்ல எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா இருக்கும். நெறைய விஷயங்கள் கோ த்ரூ பண்ணியிருப்பாங்க. நெறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்திருப்பாங்க. நெறைய வந்து பார்த்தா மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மிஸ்டேக்ஸ்லேருந்து வந்து பண்ணா சொல்யூஷன் அப்படிங்கிற விஷயம் குடுத்திருப்பாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க ஆன்லைன் இண்டஸ்ட்ரியில உள்ள கொண்டு வரீங்க உங்க ப்ராடக்ட் சர்விஸ நீங்க ஆன்லைன் கோர்ஸாவோ, இல்ல ஏதோ ஒரு விஷயம் நீங்க ஆன்லைன்ல கொண்டு வரீங்க அப்படின்னா, நீங்க யூனிக்னெஸ் அப்படிங்கிற விஷயம் கொண்டு வரதுக்கு ஸ்பெஷலைஸ்டு நாலேட்ஜ் கண்டிப்பா இருக்கணும். பர்ட்டிகுலர் நீஷ்ல. தென் அதே மாரி இது பண்ணா ஹாலிஸ்டிக் அப்ரோச் டூ ப்ராப்ளம் சால்விங். ஸோ இன்னைக்கு நெறைய பேருக்கு வந்து பார்த்தா நெறைய ப்ராப்ளம் இருக்கு. நான் நெறைய வீடியோல சொல்லியிருக்கேன். ஒரு சில பேருக்கு பிசினஸ்ல ப்ராப்ளம் இருக்கும். ஒரு சில பேருக்கு மனில ப்ராப்ளம் இருக்கும். ஒரு சில பேருக்கு கரியர்ல ப்ராப்ளம் இருக்கும். பிசினஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, பிசினஸ்ல சேல்ஸ்ல ப்ராப்ளம் இருக்கும். மார்க்கெட்டிங்ல ப்ராப்ளம் இருக்கும். குரோத்ல ப்ராப்ளம் இருக்கும். டீம் பில்டிங்ல ப்ராப்ளம் இருக்கும். அதேமாரி மணி அப்படின்னு எடுத்தீங்கன்னா, மணில வந்து எப்படி ஆன்லைன்ல எப்படி சம்பாரிக்கணும் அப்படிங்கிற விஷயம் நெறைய பேருக்கு தெரியல. ஸோ இப்போ நான் எப்படி வந்து ஆன்லைன் அப்படிங்கிற விஷயம் எப்படி கோச்சிங் குடுத்துருக்கேன். ஸோ யூடியூப் வழியாவோ, இல்ல ஒன் டூ ஒன் கைடன்ஸ் வழியாவோ, ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் இப்ப நான் ட்ரெய்னிங் குடுக்குறேன். பெர்சனலைஸ் சப்போர்ட் குடுக்குறேன் இல்லையா? ஸோ ஏன்? பிகாஸ் நெறைய பேருக்கு இந்த மணில ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அதனால கம்ப்ளீட்டா அந்த ப்ராப்ளம் சால்விங் அப்ரோச் அப்படிங்கிற விஷயம் நான் பண்றேன் இல்லையா? சிமிலர் கைண்ட் தான் உங்களோட ப்ராடக்ட் அண்ட் சர்விஸ வந்து நீங்க குடுக்கணும். தென் அதே மாரி எப்படின்னா ப்ரூவன் ரிசல்ட். ஸோ நீங்க ரிசல்ட் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பா எடுத்திருக்கணும். அந்த 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 ப்ராப்ளம நீங்க கோ த்ரூ பண்ணியிருக்கணும். அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கணும். அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணதுக்கப்புறம் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்திருக்கணும். வெறும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணா மட்டும் ரிசல்ட்ஸ் வந்துருமா கேட்டா வராது. ஸோ அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணதுக்கப்புறம் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிற விஷயம் இந்த ப்ரூவன் மெத்தட்ல இருக்கணும். ஸோ அதுதான் எக்ஸ்பெர்டீஸ். ஓகே. தென் செகண்ட் வந்து பண்ணா பிராக்டிகாலிட்டி. ஸோ இந்த பிராக்டிகாலிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பிராக்டிகாலிட்டி வந்து பண்ணா டைம் சேவிங் சொல்யூஷன் அப்படிங்கிற விஷயம் இருக்கணும். ஸோ உங்ககிட்ட ப்ராடக்ட் அண்ட் சர்விஸ் நீங்க குடுக்குறீங்கன்னா, கஸ்டமர் இது எல்லாமே பார்ப்பாங்க. ஸோ டைம் சேவிங் சொல்யூஷன் ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ஒவ்வொரு ப்ராப்ளம் இருக்கும். அந்த ப்ராப்ளம்க்கு ஏத்த சொல்யூஷன் உங்ககிட்ட இருக்கா? அதான் பார்ப்பாங்க. ஸோ அது வந்து டைம் கன்சம்ப்ஷன் வந்து பண்ணா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாரி எப்படின்னா காஸ்ட் எஃபிஷியன்ட் ஸ்ட்ராட்டஜி. இந்த காஸ்ட் எஃபிஷியன்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து பண்ணா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மத்த மத்த ப்ராடக்ட்டையும், மத்த பிராண்ட வந்து நீங்க கம்பேர் பண்றப்போ, காஸ்ட் எஃபிஷியன்ட் அப்படிங்கிற விஷயம் இருக்கணும். லோவா இருக்கக்கூடாது. ஸோ ஹையா இருந்தா கூட பரவால்ல. பட் லோ அப்படிங்கிற விஷயம் இருக்கக்கூடாது. ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கணும். ஸோ அவங்கள விட நீங்க பெட்டர் அப்படிங்கிற விஷயம் காமிக்கிறதுக்கு, இந்த ஸ்பெஷலைஸ்டு நாலேட்ஜ் அப்படிங்கிற விஷயம் தான் உங்கள வந்து யூனிக் அப்படிங்கிற விஷயம் குடுக்கும். ஸோ தென் அது இல்லாம யூசர் ஃப்ரெண்ட்லி எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த அளவுக்கு பேக் எண்ட்ல உங்களோட கஸ்டமர் சப்போர்ட் அப்படிங்கிற விஷயம் இருக்கணும். இல்ல ஓன் சப்போர்ட் அப்படிங்கிற விஷயம் இருக்கணும். இல்ல ஒன் டூ ஒன் சப்போர்ட் அப்படிங்கிற விஷயம் இருக்கணும். ஆன்லைன் அப்படிங்கிற விஷயம் வரப்போ, நீங்க சும்மா நான் வந்து ஆன்லைன்ல வந்து ப்ராடக்ட் கிரியேட் பண்ணேன். ஆன்லைன் சர்விஸ் கிரியேட் பண்ணேன். ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம். இன்கம் எடுத்தோம் அப்படிங்கிற விஷயம் இருக்கக்கூடாது. ஸோ யூசர் ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா, உங்ககிட்ட ஒரு ப்ராடக்ட்டோ, சர்விஸ் வாங்குறது பண்ணா ரோபோட் கிடையாது. நம்மள மாரி அவனும் ஒரு மனுஷன் தான். அவனுக்கும் வந்து எமோஷனல் கனெக்ட் இருக்கும். அவனுக்கும் வந்து எம்பத்தி அப்படிங்கிற விஷயம் இருக்கும். அவனுக்கும் வந்து நெறைய ப்ராப்ளம் இருக்கும். அவனுக்கும் வந்து நெறைய சொல்யூஷன் தேவைப்படும். ஸோ இது எல்லாமே எப்படி நீங்க டேக்கிள் பண்ணுவீங்கன்னா, யூசர் ஃப்ரெண்ட்லி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற விஷயம் நீங்க குடுக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து காம்படிஷன் அப்படிங்கிற விஷயம் ஒரு சில இதுல கம்மியா இருக்கும். ஸோ அது எல்லாமே அனலைஸ் பண்ணி தான் நீங்க வந்து பண்ணணும். தென் 3 வந்து இன்டராக்டிவிட்டி.
ஸோ இந்த இன்டராக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ப்ராடக்ட் நம்மளோட சொன்ன மாரி ஒரு ப்ராடக்ட்டோ, சர்வீஸ் வந்து நீங்க ரோபோட்க்கு குடுக்க போறது கிடையாது. ஒரு மனுஷனுக்கு தான் குடுக்க போறீங்க. ஸோ அதுக்கு இன்டராக்டிவ் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இன்டராக்டிவ் அப்படிங்கிற விஷயம் தான் இம்மர்சிவ் லேர்னிங் ஜர்னி அப்படிங்கிற விஷயம் நீங்க குடுக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட்டோ, ஒரு சர்வீஸோ குடுக்குறீங்கன்னா, அந்த ப்ராப்ளம்க்கு உண்டான சொல்யூஷன் தான் உங்களோட ப்ராடக்ட். ஓகே புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் முன்னாடி சொன்ன மாரி மணி அப்படின்னு எடுத்தீங்கன்னா, மணில நெறைய பேருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். பிசினஸ் அப்படின்னா, பிசினஸ்ல மார்க்கெட்டிங்ல ப்ராப்ளம் இருக்கும். சேல்ஸ்ல ப்ராப்ளம் இருக்கும். ரிலேஷன்ஷிப் எடுத்தீங்கன்னா, நெறைய பேருக்கு வந்து ரிலேஷன்ஷிப்லயும் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து பண்ணா ஒரு ஜர்னியா தான் உங்களோட ப்ராடக்ட்ட வந்து கிரியேட் பண்ணும். அகைன் நான் சொல்றேன். ஒரு ப்ராப்ளம் ஒரு ஜர்னியா தான் உங்கள ப்ராடக்ட்ட கிரியேட் பண்ணும். ஸோ நீங்க சும்மா நார்மலா நீங்க ப்ராடக்ட்ட கிரியேட் பண்ணிட்டு, ஓகே இதுதான் என்னோட ஆஃபர், இதுதான் என்னோட பிரைஸ் அப்டின்னா எவனும் வாங்க மாட்டான். ஸோ நீங்க சேல்ஸி அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லயே நீங்க இருக்கீங்க அப்படின்னா, அத தயவு செஞ்சு மாத்துங்க. சேல்ஸி அப்படிங்கிற விஷயம் டெஃபினட்டா உங்களுக்கு வந்து லாங் டெர்ம்க்கு இன்கம் குடுக்காது. ஸோ ஒரு ப்ராப்ளம் இருக்கோ, அதுக்கு சொல்யூஷன் தான் உங்களோட ப்ராடக்ட். ஸோ அந்த ப்ராடக்ட்ட எப்படி நீங்க சேல்ஸா மாத்தணும்? அது எப்படி நீங்க யூனிக் ஆஃபரா நீங்க குடுக்கணும். ஸோ இது எல்லாமே தான் இம்பார்ட்டன்ட். அதே மாரி பெர்சனலைஸ்டு என்கேஜ்மென்ட். முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமர் கிட்ட ஒன் டூ ஒன் சப்போர்ட் அப்படிங்கிற விஷயம் எடுங்க. ஒன் டூ ஒன் கைடன்ஸ் அப்படிங்கிற விஷயம் குடுங்க. தென் அதே மாரி பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி கொலாபரேஷன்ஸ். உங்களோட கஸ்டமர் ஆல்ரெடி பேமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஃபியூச்சர்ல ஒரு கஸ்டமர் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன். ஒன்ஸ் அந்த பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கஸ்டமரா உள்ள வராங்க. ஒன்ஸ் உள்ள வந்ததுக்கப்புறம் நெறைய கஸ்டமர்ஸோடையும் இது பண்ணா இன்டராக்ட் அப்படிங்கிற விஷயம், இந்த கொலாபரேட் அப்படிங்கிற விஷயம் பண்ணும். அதுவும் நான் எப்படி பண்றேன் அப்படின்னா, ஒன்லி ஹை டிக்கெட் மாடல். ஸோ இப்போ என்னோட ஹை டிக்கெட் மாடல் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா, என்னோட ஒன்லி டாக்டர்ஸ், டென்டிஸ்ட், அதே மாரி பிசினஸ் ஓனர்ஸ் இந்த மாரி தான் வந்து பண்ணா நான் வந்து ஹை டிக்கெட் அப்படிங்கிற விஷயம் குடுக்குறேன். ஸோ இந்த ஹை டிக்கெட் வந்து பண்ணா மோர் தென் ₹50,000 பெர் ப்ராடக்ட். ஸோ அந்த ப்ராடக்ட்ட ₹50,000 குடுத்து வாங்குறாங்க அப்டின்னா, அப்போ அவனோட கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கும்? டென்டிஸ்ட்டோட கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கும்? ஒரு டாக்டரோட கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கும்? ஸோ பிசினஸ் ஓனரோட கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐஃபோன் ஒரு 1,00,000 ஐஃபோன் வாங்குறோம் அப்டின்னா, நம்மளுடைய கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கும்? ஸோ 1,00,000 ஒர்த் நம்ம வாங்கியிருக்கோம் அப்டின்னா, இஎம்ஐயா இருக்கட்டும், இல்ல கேஷா இருக்கட்டும். ஸோ அதுக்குண்டான கொலாபரேஷன், அதுக்குண்டான ஒரு வேல்யூ அப்டிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த கொலாபரேஷன் எங்க நடக்கும் அப்டின்னா, யார் 50,000 பே பண்ணாங்களோ, அதே மாரி சிமிலர் கைண்ட் ஆஃப் கஸ்டமர்ஸ் வந்து நான் வந்து கனெக்ட் பண்ணி விடுவேன். வெறும் ₹2,000 இல்ல ₹5,000 நான் வந்து கனெக்ட்டே பண்ண மாட்டேன். ஏன்னா, என்னோட பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கும். ஸோ ₹50,000 ஒர்த் ஒரு கஸ்டமர் என்னோட ப்ராடக்ட், சர்விஸ வாங்குறாங்க அப்டின்னா, அதுக்கேத்த கம்யூனிட்டி கொலாபரேஷன் அப்ளிகேஷன் குடுக்கணும். ஸோ இன்னொரு டாக்டரோட கனெக்ட் ஆகுறப்போ என்ன ஆகும் அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா என்னோட சேல் வந்து ஹியூஜ் இம்பாக்ட் ஆகும். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன். என்னோட ரெஃபரன்ஸ்ல மட்டுமே 128 கஸ்டமர்ஸ் வந்து பண்ணா, இவர போய் பாரு, இவரு நல்ல சர்விஸ் குடுப்பாரு. இவர போய் பாரு, அவர் ஆன்லைன் சர்விஸ் நல்ல சர்விஸ் இருக்கும். நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கும். நெறைய ரிசல்ட்ஸ் இருக்கும் அப்டிங்கிற விஷயம் வேர்ட் ஆஃப் மவுத்ல ரெஃபரல் அப்டிங்கிற விஷயம் பண்ணியே 128, 122 கஸ்டமர்ஸ் உள்ள வந்திருக்காங்க. எப்டின்னா பிகாஸ் கம்யூனிட்டி கொலாபரேஷன்ஸ். அது ரொம்ப இம்பார்டன்ட். தென் அதே மாரி பார்த்தீங்கன்னா கேமிஃபிகேஷன். இந்த கேமிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காகன்னா, என்கேஜ்மென்ட் அந்த ராப்போ அப்டிங்கிற விஷயம் லாங் டெர்ம்க்கு வச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ இது எல்லாமே ஒரு லீடர்ஷிப்க்கான குவாலிட்டீஸ் உள்ள வரும். ஸோ அந்த கேமிஃபிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கேமிஃபிகேஷன் அப்டின்னா ஒவ்வொரு டாஸ்க்கும் வந்து பண்ணா நீங்க வந்து ஒவ்வொரு ரூல் வந்து நீங்க கிரியேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட் இருக்கு. அந்த ப்ராடக்ட்க்கு ஒரு சொல்யூஷன் நீங்க குடுக்குறீங்க இல்லையா? அந்த சொல்யூஷன் நீங்க கிரியேட் பண்றப்போ, அந்த சொல்யூஷன்க்கு இன் பிட்வீன் அந்த கேப்ல என்ன இருக்கணும் அப்டின்னா, டாஸ்க் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 10 ஸ்டெப்ஸ் நீங்க போகணும். ஒரு மாடி படி ஏறணும் அப்டின்னா 10 ஸ்டெப்ஸ் ஏறுறதுக்கு ஒரே படியில 10த் ஸ்டெப் உங்களால கால் வைக்க முடியாது. ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா? அதுதான். ஸோ பாயிண்ட் ஏ டூ பாயிண்ட் பி போறணும். அந்த கஸ்டமர் பாயிண்ட் ஏ டூ பாயிண்ட் பி போணும் அப்படின்னா, நடுவுல இருக்க அந்த டாஸ்க் அப்படிங்கிற விஷயம் நீங்க கிரியேட் பண்ணணும். அந்த டாஸ்க் பாயிண்ட் ஏ டூ பாயிண்ட் பி போறதுக்கான டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணா தான் 10த் ஸ்டெப் போக முடியும். பாயிண்ட் பிக்கு போக முடியும். ஸோ அதுதான் கேமிஃபிகேஷன். அந்த கேமிஃபிகேஷன் அப்படி விஷயம் இன் கைண்ட் ஆஃப் ரிவார்ட் குடுக்கலாம், அவார்ட்ஸ் குடுக்கலாம், இல்ல மெடல்ஸ் குடுக்கலாம். இல்ல வந்து பண்ணா சம் கைண்ட் ஆஃப் ஃப்ரீ டூல்ஸ் குடுக்கலாம். இல்ல டெம்ப்ளேட்ஸ் குடுக்கலாம். இந்த மாரி நெறைய டிஃபரண்ட் ஆங்கிள்ல வீடியோ நான் போட்டுருக்கேன். கேமிஃபிகேஷன்க்கு ஒரு வீடியோ போட்டுருக்கேன். செக் பண்ணி பாருங்க. ஸோ கேமிஃபிகேஷன், என்கேஜ்மென்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் 4த் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சஸிபிலிட்டி. ஸோ ஆக்சஸிபிலிட்டி உங்களோட ப்ராடக்ட்டோ, இல்ல சர்விஸோ, இல்ல நீங்க சப்போர்ட்டோ பண்றீங்க அப்படின்னா, கஸ்டமருக்கு ஈஸி டூ ஆக்சஸிபிலிட்டி அப்படிங்கிற விஷயம் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர் மெயில் அனுப்பணும் அப்படின்னா, டக்குனு இமெயில் அப்படிங்கிற விஷயம் அனுப்பணும். ஒரு சப்போர்ட் போர்ட்டல்ல ரைஸ் பண்ற மாரி வந்து பண்ணா, நீங்க ஆக்சஸிபிலிட்டி அப்படிங்கிற விஷயம் கிரியேட் பண்ணணும். அதுல வந்து பண்ணா இன்க்ளூசிவ் கான்டென்ட் கிரியேஷன். நீங்க குடுக்கக்கூடிய கான்டென்ட், வீடியோ கான்டென்ட்டா இருக்கட்டும், இல்ல ஆடியோ கான்டென்ட், பாட்காஸ்ட்டா இருக்கட்டும், இல்ல நார்மல் ரீலா இருக்கட்டும், இல்ல வீடியோ கோர்ஸா இருக்கட்டும். ஸோ இன்க்ளூசிவ் அப்படிங்கிற விஷயம் இருக்கணும். அதே மாரி டிரான்ஸ்பரன்ட் ஆக்சஸிபிலிட்டி கம்யூனிகேஷன். ஸோ உங்களுக்கும், உங்க கஸ்டமருக்கும் இருக்கிற நடுவுல வந்து பண்ணா, அந்த கம்யூனிகேட் வந்து பண்ணா டிரான்ஸ்பரன்ட்டா இருக்கணும். ஸோ டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிற விஷயம் உள்ள வந்துருச்சு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய ஆஃபர் வேல்யூ வந்து ஹியூஜா வந்து இம்பாக்ட்ட வந்து கிரியேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆஸ் அ கஸ்டமரா நான் ஒரு ஒரு ப்ராடக்ட்ட வாங்கியிருக்கேன்னு வைங்களேன். அந்த வாங்கணும் அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்றதுக்கு நான் ஒரு சப்போர்ட் போர்ட்டல்ல ரைஸ் பண்றேன் அப்படின்னா, ஈஸி டூ கம்யூனிகேட் அப்படிங்கிற விஷயம் இருக்கும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
நார்மலா ஒரு Amazonல எடுத்து பாருங்க. Amazon சப்போர்ட் நீங்க போர்ட்டல் போனீங்க அப்டின்னா, உடனே இமெயில் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஆப்பிள் எடுத்தீங்கன்னா, உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அதேமாரி ஒரு சில சாஃப்ட்வேரா இருக்கட்டும், டூல்ஸா இருக்கட்டும், இல்ல ஹோஸ்டிங்கா இருக்கட்டும், இல்ல சம் கைண்ட் ஆஃப் டூல்ஸ் நீங்க வந்து மெசேஜ் பண்றீங்க இல்ல, மெயில் அனுப்புறீங்க அப்டின்னா, இம்மீடியேட் வந்து பண்ணா ரிப்ளே வரும். எப்டி? பிகாஸ் அதுதான் சப்போர்ட் போர்ட்டல். ஸோ, அந்த டிரான்ஸ்பரன்சி அப்டிங்கிற விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதேமாரி கம்யூனிட்டி கம்யூனிட்டி ட்ரிவன் ஆக்சஸிபிலிட்டி. நான் முன்னாடி சொன்ன மாரி கம்யூனிட்டி கொலாபரேஷன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இன்னொரு கஸ்டமருக்கும் லிங்க் அப்படிங்கிற இஷ்யூ இருக்கணும். பட் அந்த லிங்க் வித் தேர் பர்மிஷனோடயே இருக்கணும். ஸோ கஸ்டமரோட நேமோ, டேட்டாஸோ, இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் எதுவுமே இது பண்ணா மிஸ்யூஸ் அப்படிங்கிற விஷயம் பண்ணக்கூடாது. ஸோ த ஈஸி டூ ஆக்சஸ் அப்படிங்கிற விஷயம் கம்ப்ளீட்டா இருக்கணும். ஸோ இது எல்லாமே எப்படி லேர்ன் பண்ணுங்கிறது நான் காமிக்கிறேன். தென் 5த் வந்து பார்த்தா சப்போர்ட் போர்ட்டல். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல நெறைய பேர் வந்து பார்த்தா மிஸ்டேக் அப்படிங்கிற விஷயம் பண்ணுவாங்க. உங்கள ப்ராடக்ட்டோ, சர்விஸோ நீங்க குடுக்குறீங்க. ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்தா கம்ப்ளீட் கிரியேட் பண்ணி ஒரு கஸ்டமருக்கு குடுக்குறீங்க. அவரு வாங்கிட்டாங்க. அவங்களுக்கு சப்போர்ட் இல்ல அப்டின்னா, அவ்வளோதான். உங்களால லாங் டெர்ம்க்கு பண்ணவே முடியாது. ஸோ அந்த சப்போர்ட் போர்ட்டல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த சப்போர்ட் போர்ட்டல் வந்து பண்ணா, இன் கைண்ட் ஆஃப் WhatsAppா இருக்கலாம், இல்ல மெயிலா இருக்கலாம், இல்ல சப்போர்ட் ரைசிங்கா இருக்கலாம், இல்ல அது பண்ணா குரூப் சப்போர்ட்டா இருக்கலாம், இல்ல கம்யூனிட்டி சப்போர்ட்டா இருக்கலாம். இன்னும் வேற என்ன? ஆஃப்லைன் ரிட்ரீட்டா இருக்கலாம். இந்த மாரி நெறைய சப்போர்ட் போர்ட்டல் அப்படிங்கிற விஷயம் நீங்க வந்து ஈஸியா கிரியேட் பண்ணணும். ஸோ அத கிரியேட் பண்ணது எல்லாமே எப்படி லேர்ன் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் அதுதான் நீங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து கன்ஃப்யூஷன்ஸா இருக்கும். நெறைய பேர் பிகினரா இருப்பீங்க. பட் இது எல்லாமே எப்படி லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ அதுதான் நான் உங்களுக்கு வந்து சப்போர்ட் அப்படிங்கிற விஷயம் பெர்சனலா ஒன் டூ ஒன் சப்போர்ட் அப்படிங்கிற விஷயம் அந்த கைடன்ஸ் நான் உங்களுக்கு குடுக்குறேன். ஓகே. ஸோ நீங்க ஆன்லைன் கோர்ஸ் கிரியேட் பண்ணி இன்கம் எடுக்கணும். இது எல்லாமே இது பண்ணா நீங்க வந்து இன்டெகிரிட்டியா இருக்கட்டும், ஆக்சஸிபிலிட்டியா இருக்கணும், பிராக்டிகல் இது எல்லாமே லேர்ன் பண்ணணும். ஆன்லைன பத்தின கம்ப்ளீட் லேர்ன் பண்ணணும் அப்டின்னா, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். பிளஸ் ஃப்ரீ கோர்ஸும் நான் உங்களுக்கு குடுக்குறேன். ஸோ உங்களுக்கு ஃப்ரீ கோர்ஸ் வேணும் அப்டின்னா, கீழ லிங்க் குடுத்துருக்கேன். ஃபார்ம் இருக்கும். ஃபில் பண்ணுங்க. என்னோட டீம் இல்ல நானே வந்து பண்ணா உங்களுக்கு வந்து ஒன் டூ ஒன் கைடன்ஸ் அப்டிங்கிற விஷயம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா குடுப்போம். ஓகே. ஸோ குரூப்பும் இருக்கு. வாட்ஸ்அப் குரூப்பும் இருக்கு. டெலிகிராம் குரூப் இருக்கு. அப்புறம் Facebook குரூப். Facebook குரூப் லிங்க்கும் நான் கீழ குடுத்துருக்கேன். கம்ப்ளீட்டா லேர்ன் பண்ணுங்க. ஸோ லேர்ன் பண்றதுக்காக தான் இந்த மாரி நான் ஃப்ரீ சப்போர்ட் அண்ட் ஒன் டூ ஒன் கைடன்ஸ் அப்படிங்கிற விஷயம் குடுக்குறேன். ஓகே. ஸோ இது எல்லாமே நீங்க லேர்ன் பண்ணணும் அப்படின்னா, டீப்பா லேர்ன் பண்ணணும்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அதே மாரி பண்ணா சப்போர்ட் போர்ட்டலுக்கு யுட்டிலைஸ் பண்ணுங்க. ஓகே. தேங்க் யூ. என் பேர் வந்து முகமது சஃபி, ஆன்லைன் ஸ்கேல் அப் கோச்.